வாங்க நண்பர்களே, சிவனை தேடி ஒரு பயணம் போகலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலைக்கு. இது வந்து ஒரு அற்புதமான மலைங்க. ஸோ இந்த மலை பார்த்திங்க அப்படின்னா செவன் மலையை கொண்டது. நானும் மற்ற நண்பர்களும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இது ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்காக இருக்கும், இது ஈஸி கிடையாது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மலை ஏற போகிறோங்க. ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப செங்குத்தாக இருக்கும். இந்த மலைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பு பெயர் எதுவும் கிடையாது. பட் நாம் வந்து ஒரு பெயர் வைக்கிறோங்க. என்ன பெயர் வைக்கிறோம் அப்படின்னாக்க விநாயகர் மலை. ஏன் அப்படின்னாக்க இந்த மலை முடியும் போது விநாயகர் வந்து நம்மளை வரவேற்பார். அதனால் இந்த மலைக்கு பேர் வந்து விநாயகர் மலைன்னு வைக்கலாம். இந்த மலை பார்த்திங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து இந்தமாரி ஸ்டோன் கூட இருக்காதுங்க, ரொம்ப செங்குத்தாக இருக்கும், தவழ்ந்து போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ தான் அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டோனும் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா சமதளமாக இருக்காது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதும் போதும். இதை விட பார்த்தோம் அப்படின்னாக்க இறங்குறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மலையிலேயே. எல்லோரும் சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு மலையும் 7th மலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம் ஸோ எவ்வளோ பேர் போயிட்டு வராங்க அப்படின்னு. இந்த மலை ஏறி இறங்கணும் அப்படின்னாங்க சிவனோட அருளும் இந்த ஸ்டிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 ருபீஸுங்க. இந்த ஸ்டிக்கோட உதவி இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு கூட ஏறவோ இல்லை இறங்கவோ முடியாதுங்க. இது என்ன தான் புனிதமான மலையாக இருந்தாலும் நம்ம மக்கள் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்கன்னு. இந்த பிளாஸ்டிக் பொருளை கொஞ்சம் கீழே போடாமல் திரும்ப ரிட்டன் வந்து பேக்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே டஸ்ட்பினில் போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்காங்க. டே டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பக்தர்கள் தான் வராங்க. இதுவே நைட்டில் பார்த்தோம் அப்படின்னாங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்களாம் பக்தர்கள். மினிமம் பர் டே வந்து 20,000 பீப்புள் வராங்களாங்க இங்கே. நாங்கள் சரியாக ஒரு 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கோங்க. பாருங்கள் 8 மணிக்கே வந்து எவ்வளோ சன்லைட் இருக்குது அப்படின்னு. ஒரு 1/4 மணி நேரம் போகணுங்க, ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் தான். பாருங்கள் எவ்வளோ சன்லைட்டு. இவர் தாங்க மிஸ்டர் வெங்கட், இவர் தாங்க அந்த ட்ரெக்கிங் ஆர்கனைசர். எனக்கு பின்னாடி கை காமிச்சான் பார்த்தீங்களா, அவன் தாங்க மிஸ்டர் ராமதாஸ். ரொம்ப ஜாலியான பையங்க. இவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு 20 பேர் வந்திருக்காங்க ஒன்றா. எல்லாருமே பயங்கரமாக சிவன் பக்தர்கள். இவர் தாங்க இருக்கிறது அல்டிமேட். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அவர் அதிகமாக பேசுவாருங்க. இவங்களோட போனதால் தாங்க கொஞ்சம் டயர்டு எதுவுமே தெரியவே இல்லை. இந்த மனுஷனை பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காருன்னு. இந்த வீடியோவில் நான் மலையை ஃபோக்கஸ் பண்ணதை விட இவ்வளோ தாங்க அதிகம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சின்ன சின்ன பசங்களாம் வராங்க, எப்படி தான் நடக்கிறாங்கன்னே தெரியல. அதுவும் எல்லோரும் வந்து வெறுங்காலோடு போயிட்டு வராங்க இங்கே. மிஸ்டர் ராமதாஸ் பாருங்க. பாருங்க மனுஷன் அடுத்த என்ன மலை ஏற போகிறதே மறந்துட்டார். 2வது மலை வந்துங்க வழுக்குப்பாறை மலைன்னு பேருங்க. அதுன்னு கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. நாங்கள் இன்னும் சாப்பிட கூட ஆரம்பிக்கலைங்க. பாருங்க எல்லோரும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே. பாருங்க எவ்வளோ பேர் ஏறி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. இதோ பாருங்க, எனக்கும் இந்த மலை ஏறணும் ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சுங்க. இப்போ தாங்க அது பாசிபிள் ஆச்சு. ஏன்னா இந்த மலை ஏறி இறங்குறது அவ்வளோ ஈஸி இல்லையா. சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் ஏற முடியுமா. அதனால் அது உண்மை தாங்க. அங்கே அடுத்து நம்ம போய் எங்கே சாப்பிட போகிறோம்னு தெரியல.
இதோ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நண்பர்கள். பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு. ரெண்டாவது மலை பார்த்தீங்கன்னா இந்த வழுக்குப்பாறையை கொண்டதுங்க. இதை ஏறி இறங்கணும் அப்படின்னாக்க ரெண்டாவது மலை முடிஞ்சிச்சுங்க. இந்த வழுக்குப்பாறை ஏறது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நைட்டே ஏறி இருந்திருப்பாங்க. அந்த வழுக்குப்பாறைலாம் எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரிலங்க. அப்போது இதெல்லாம் பார்த்தோம் ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டே இல்லாமல் எப்படி இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஆச்சரியமாக தாங்க இருக்குது. போல் பாருங்கள், கஸ்டமர் எதுவும் ஜாலியாக ஜிரிச்சிக்கிட்டே ஏறுறான். இப்படி தாங்க இருக்கணும். இப்போ வந்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மருதமலையில் தான் அதிகமாக இருந்திருக்காராம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மலையிலும் இருந்திருக்காரு. இவருக்கு ஏன் பாம்பாட்டி சித்தர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து பாம்பெல்லாம் பிடிச்சி வந்துட்டு அதுக்கு விளையாடுறது, அதுக்கு விளையாட்டு காட்டுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்க மனசு வந்து பாம்பு போல தானேங்க. அந்த மனசுங்கிற பாம்பை எப்படி வேணாலும் ஆட்டி வைக்கலாமாங்க, ஆசைக்கு தகுந்த போல். அதை கண்ட்ரோல் பண்ணுறதாங்க மனுஷன். இதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போங்க. நீங்கள் எப்படி இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஸ்வீட் அண்ட் சார் முதல் தடவை இங்கே வந்தேன். வந்தோடனே எப்படி பார்த்தேன், அதாவது பேசுகிறேன் முடியல. மூணாவது சோறேன் 2வது மலை ஏறி முடிச்சுட்டு இப்போதான் 3வது மலை ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூஸ் சாப்பிட்றதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். வெங்கடன ஆசீர்வாதத்தில் மொதல் விளையங்கிரி கன்னிசாமி ஒவ்வொரு மலை ஏற்போதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2-3 பிளேஸில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை இருக்குங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது மலை ஏற போகிறோங்க. அங்கே ஏறலாம். இந்த மலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூலாக இருக்குங்க இங்கே. அதான் எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த மலை ஏறுறவங்கள இறங்குறது தாங்க அதிகமாக இருக்காங்க இங்கே. இவ்வளோ பேர் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு ஏறி இருப்பாங்க. கம்மங்கூழி, கண்ணாடி சர்பத், மேங்கோ சர்பத், பைனாப்பிள் சர்பத், கிரேப் சர்பத், ஆரஞ்ச் சர்பத், சூடா சுவையான சுண்டல், சூடா சுக்குமலி காபி, சூடா சுண்டல், கூகுள் பே, பேடிஎம், போன்பே அக்செப்டட். வாங்கறிவா வாங்க லெமன் ஜூஸ், வாங்கறிவா வாங்க லெமன் ஜூஸ், சூடான சுக்குமலி காபி, சுவையான சுண்டல், லெமன் ஜூஸ், ஜில்லுனு மோர், கம்மங்கூழி, கண்ணாடி சர்பத், மேங்கோ. இந்த 3வது மலை முடிகிற இடத்துல தாங்க சுனை வாட்டர் வருமாங்க. இதாங்க அந்த இடம். ஆனால் இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இங்கே வந்துச்சு. ஈஸியாக பிடிக்க முடிஞ்சுதுங்க. கீழேயும் 1வது மலை 2வது மலை இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சுங்க. அங்கே பிடிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். அதான் நாங்கள் வந்துவிட்டோம். ஏன்னா வாட்டர் இல்லாமல் இந்த மலை ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வாட்டரோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா வாட்டரும் கிடைக்காது. அது இல்லாமல் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வர பக்தர்கள் இங்கேயே வாட்டர் பிடிச்சிக்கிறது ரொம்ப பெட்டருங்க. இதை இவங்க 3வது மலை முடிச்சு 4வது மலை வந்துவிட்டோம்.
இந்த மலை ஏறுவது ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. இதில் வெறுங்காலம் நடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து சரியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 11:30க்கு இங்கே ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தா வித்து சாக்ஸோட தாங்க மேலே ஏறவே முடியும். வித்தவுட் சாக்ஸ் ஏறுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப ட்ரீஸும் இருக்காது, நிழலும் அதிகமாக இருக்காதுங்க. எங்கேயாச்சும் அங்கங்கே ஒரு இடத்துல தான் இருக்கும். இது வெங்கட் பாருங்க ஏதோ சொல்ல வர்றாரு, கேட்போம். ஓ, கேப் சாமியாருங்க. கம்மங்கூழ், காரமான மிளகா அருமையாக இருக்குது. வெங்காயம்லாம் போட்டு 50 ரூபா ஸ்பெஷல் கூழ். இவ்வளோ தூரத்தில் ஏறி 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான். ஆமாங்க, ஏனாமிர்தமாக இருக்குது. நன்றி. இன்னொன்று ராமதாஸ் அந்த கொத்தரங்க இருக்கா? இப்போ நம்ம 4வது மலையை முடிச்சிட்டோம். அடுத்து ஏற போகிறது 5வது மலை. 4வது மலத்தில் இங்கே ஜூஸ் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்ததாக 5வது மலை நடக்குது. 5வது மலை பார்த்தீங்க அப்படின்னா களியுருண்டை மலைங்க. வாங்க போகலாம். உள்ள ஒரு லிங்கம் இருக்கு. ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாரும் கீழே யாருன்னா வர மாதிரி இருந்தா 2 செட்டு சாக்ஸோட வாங்க. அப்பதான் வெயிலா இருந்தா கூட நீங்க 2 செட்டு சாக்ஸ் தெரியாது. என் காலும் பிளாக், சாக்ஸும் பிளாக் இல்ல. ஃபுல் சாக்ஸ் மட்டும் தான். எவ்வளோ நாளா பாருங்கள் எப்படியெல்லாம் வெறுங்காலோட வராங்கன்னு தெரிலங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே சிவனோட அருள் தாங்க இவங்க வெற்றிகரமாக ஏறி இறங்குறதெல்லாம். நாமளும் சாதிச்சிடும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் அந்த சின்ன பையன் பாருங்கள். ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. இப்போ நம்ம 5வது மலையில வெயில் அதிகமாக இருக்க காரணத்தால நிழலுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுங்கி இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்ததா நடக்க ஆரம்பிப்போம். இப்போ உச்சி வெயில் கரெக்டாக மணி 12:10. அதனால வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க காரணத்தால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலான் இருக்கோம். நம்ம வெங்கட் தாங்க வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த மலையை காட்டணும் தாங்க இந்த வீடியோவை எடுக்கிறேன். இதோ நம்ம வெங்கட்ங்க கன்டினியூ பண்ணுவாருங்க. 5வது மலையில் பாதி வந்துட்டோம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக யாராலையும் போக முடியல. நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள், இந்த வழியில் யாருமே இல்லை. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா நிழலில் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. இது ஒரு சின்ன கடை. இங்கே கூழ், மாங்காய், எல்லா ஸ்நாக்ஸும் கிடைக்கும். ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து வந்து அங்கே வச்சுருக்கிறதுனால அதிகமாக விற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் 5வது மலை முடிஞ்சிடும். அடுத்தது 6வது மலை ஒரு ஏற்ற ஏறி இறங்கணும். 2 மணிக்கு ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு. ஓம் நமச்சிவாய. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா இது 5வது மலை. இந்த 5வது மலைக்கு வந்து விபூதி மலைன்னு பேர். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள், விபூதி மாதிரியே இருக்கு. இதை நெத்தியில் வச்சுக்கலாம். இந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட நிலத்துல பூமியில் விவசாயம் பண்ணுற இடத்துல போடலாம். இந்த மலைக்கு பேர் தான் விபூதி மலை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாகவே விபூதி கலர்லேயே இருக்கும். இந்த மலைக்கு பேர் தான் விபூதி மலை. 5வது மலை விபூதி மலை. ஓம் நமச்சிவாய்.
5வது மலை மட்டும் இல்லைங்க, 6வது மலையும் திருநீற்று மலை தாங்க. அந்த மலையில் தாங்க விபூதி படத்தை நம்ம ரொம்ப பார்க்கலாம். 6வது மலை முடியும் போது நம்ம வெள்ளை மணல் அதிகமாக பார்க்கலாங்க. அதானே அது மட்டும் இல்லாமல் 6வது மலை முடியும் போது ஆண்டி சுனைங்கிற ஒரு இடம் வருங்க. அங்கே தாங்க எல்லா பக்தர்களும் பாத் பண்ணுவாங்க. அங்கே குளித்ததுக்கு அப்புறம் 7வது மலைக்கு ஏற ஆரம்பிப்பாங்க. இந்த மலையில் இருந்தால் காற்று வீசுறதே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜில்னஸ் வருங்க. இது வரைக்கும் ரொம்ப வெயிலாக தான் இருக்குது. இதோ குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்ம 7வது மலைக்கு ஏற வேண்டியதாங்க. இந்த இடத்துல இறங்கும்போது கொஞ்சம் ரொம்ப சர்க்கிளாக இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த நீரூற்றுக்கு பேர் தாங்க ஆண்டி சுனை. இதில் நம்ம குளிச்சுட்டு இந்த சிவனை இங்கே இருக்கிறத வழிபட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிப்போங்க. இது ரொம்ப பக்தர்கள் குளிக்கிறாங்க பாருங்கள். வீடியோ அதான் ரைட்டு. இது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா மேலே, அதாங்க வந்து 7வது மலை. இப்போ நம்ம 6வது மலையில் ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு 7வது மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே போகலாம். அதோ தெரியுது பார்த்தீங்களா, உச்சியில் ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் சிவனடியார் இருக்கார். அவரை தான் நம்ம தரிசிக்க போகிறோம். ஆனால் இங்கேருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நடக்கணும். வாங்க நம்ம மேலே போயிட்டு அடுத்த அப்டேட் கொடுக்கலாம். பாருங்கள், இங்கேயும் சுனை வாட்டர் கிடைக்குங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராப்பாக வந்துட்டு இருக்குங்க. இதில் பிடிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 ஹவர் ஆகுங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் நம்ம மேலே ஏற ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம வந்து 7வது மலையோட பாதையில் இருக்கோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நடந்தால் இவனை போய் தரிசிச்சிடலாம். 7வது மலை ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 அடி எடுத்து வச்சாலே 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 1 மணி நேரத்தில் போயிடுவோன்றதை நினைக்கிறேன். தெரிகிறார். ஓம் நமச்சிவாய. 7வது மலையில் ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறது ஒரு வழிங்க. ஏன்னா ஏற வழியில் இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக தனியாக ஒரு வழி இருக்குங்க. 7 மலை நடந்து வந்தது நாங்களாம் நடந்து வரல, அவருடைய அருள் இல்லைன்னா உண்மையிலே நடந்து வர முடியாது. ஓம் நமச்சிவாய. நான் நம்புகிறேங்க சிவன் தான் எனக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. நீங்களும் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் கூப்பிட்டு வருவார். வாங்க, வந்து சிவனை வழிபடுங்க. ஓம் நமச்சிவாய. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலை. இது நம்ம இப்போது ஏப்ரலில் வந்தது தாங்க இப்படி இருக்குது ட்ரையாக. இதே வந்து டிசம்பர்லேயே ஜனவரிலேயே அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப க்ரீனரியாக இருந்திருக்குங்க. சிவனை தரிசனத்தோடு நம்ம ரொம்ப நேச்சுரல் என்ஜாய் பண்ணியிருக்கலாங்க. வாங்க கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜெர்னியை.
இது ஒன்று கொஞ்சம் தூரம் தாங்க, வந்துட்டேங்க. வாங்க சிவனை தரிசிக்கலாம். அப்படிடா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹெட்டிங் இருக்காது. இதுங்க ஃபைனலாக நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்க போகிறோங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆண்டான பாருங்க, அங்கே பாருங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என்னப்பன் சிவனை பார்த்துட்டோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓம் நமச்சிவாய. ஹாய், இப்போ நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வந்து மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் இறங்குறதுக்கு தயாராக இருக்கும். இறக்கும் போதே ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்டு வரேன். ஓம் நம சிவாய. இவர் என்னுடைய நண்பர் பாலாஜி. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெள்ளையங்கிரி ஆண்டவரை கொண்டாந்து மேலே சேர்த்துட்டாரு. மறுபடியும் இப்போ இறக்கி விட்டுருவாரு. வீடியோ யூடியூப் சேனல் இந்த சைடில் உள்ள மேலே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம நண்பர் சொல்கிறபடி. ஓகே. இப்போ இறங்கும்போது பாருங்கள் எவ்வளோ புழுதியாக இருக்குன்னு. ஆனால் டே டைமில் இங்கே இறங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock தான் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளல. இதே 1 o'clock இறங்கணும் அப்படின்னா இறங்கவே முடியாதுங்க, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். தயவு செஞ்சு யாரும் டே டைமில் பிளான் பண்ணிங்க அப்படின்னாக்கா சாக்ஸோடு வாங்க. சிவனை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக வெறுங்காலோட வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க. எல்லாம் அவங்களோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அடுத்து இப்போ 6வது மலை ஏற போகிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இதோ சன்செட் ஆரம்பிக்கிறத பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெற்றிகரமாக கீழே வந்துட்டேங்க. கீழே நாங்கள் ரீச் ஆகும்போது 11 o'clockங்க டைமு. இது கீழே பாருங்கள் பக்தர்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு.
இதுவங்க ராமதாஸ் ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் இறங்குறதுக்கு.